மலைக்கழக முருகன் பாதியே தெய்வம் என்று மனதார நினைத்தேன். அந்த நாள் வளர்ந்து வளர்ந்து நதியாக மாறிவிட்டது. சரி சரி, நேரம் போவதே தெரியாது, சீக்கிரமா போக வேண்டும். அவன் காட்டிருந்தேன் அவனை தானே திருடி விட்டேன். மலைப்பாம்பு ஒன்று குறுக்கே வந்தது. பாதியே தெய்வம் என்று மனதார நினைத்தேன். அது சிரத்தை பாரின் மீது மோதி 3 முறை மோதி அது உயிரை அங்கே விட்டு விட்டது. சரி சரி, நேரம் போவது தெரியாது, சீக்கிரமா போக முடியும். சீக்கிரமா ஜலம் கொண்டு போக வேண்டும். சென்ற ரணகம்பா வெறுங்கையோடு திரும்ப போகிறாள். வருகிறாளா என்று எதிர்பார்க்கின்றேன். உண்மையாக எங்கே ஜலம்? ரேணுகம்பா, நீ போகின்ற வழியிலே உனக்கு இடையூறு ஏதாவது நேர்ந்ததா? என்ன நேர்ந்தது?
போகின்ற வழியிலே நாகம் ஒன்று குறுக்கே வந்தது. ஆ, பதியே தெய்வம் என்று உங்களை மனதார நினைத்தேன். அது வளர்ந்து வளர்ந்து நதியாக மாறிவிட்டது சுவாமி. நாகம் ஒன்று குறுக்கிட்டது. பதியே என்று என்னை நீ மனதால் நினைத்ததால் அந்த நாகமானது வளைந்து வளைந்து நதியாக மாறிவிட்டதா? அந்த நதிக்கு என்ன பெயர் தெரியுமா? என்ன பேர் சுவாமி? நாகநதி. நாகநதி என்ற பெயர் சொல்லுகிறேன். வேறு ஏதாவது இடையூறு? ஆமாம் சாமி, மீண்டும் மலைப்பாம்பு ஒன்று குறுக்கே வந்தது. பெரிய மலைப்பாம்பு உன்னை விழுங்கவில்லையா? சாமி, என்னை ஒன்றும் செய்யவில்லை. அதுதான் நடந்தது. நீங்க ஏன் பார்க்குறீங்க? வாங்குங்க. மலைப்பாம்பு சொன்னா அப்படியே விழுங்கி விடுமோ என்று பயந்து விட்டேன். சாமி, பதியே தெய்வம் என்று உங்களை நான் மனதார நினைத்தேன். அந்த மலைப்பாம்பானது பாரன் மீது அது சிரத்தை 3 முறை மோதி அது உயிரை அங்கே விட்டு விட்டது சாமி. ஆஹா, பதிபக்தியிலே சிறந்தவராக திகழ்ந்து விட்டாய் நீ. அந்த மலைப்பாம்பானது தன்னுடைய சிரத்தை பாறையின் மீது 3 முறை மோதி அடித்து அதன் உயிரையே மாய்த்துக் கொண்டது. அந்த இடத்திற்கு என்னவே தெரியுமா? என்ன பேர் சாமி? பாம்படித்தான் பாறை. பாம்படித்தான் பாறை. பாம்படித்தான் பாறை என்று மேற் சொல்லுகின்றேன். ரேணுகம்பா, உன்னுடைய தாய் தந்தை சம்மதத்தோடு உன்னை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். அதுவரை என்னுடைய பாதுகாப்பில் இந்த ஆசிரமத்திலே இருக்கலாம். மக்களை கடவுளை எங்க சென்றிருக்காரு ஒன்றும் புரியவில்லை. நானும் போனாங்க கூட நீ போல நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? ஆமாங்க. இது இரு மக்களை காணவில்லையே. சீக்கிரம் வரவில்லை, என்ன செய்வது? ஆமா, சாம்பியாவது பாத்தியா? ஐயோ, நான் சாமி சாம்பி பாக்கல. ஆமாங்க. யா, அது மட்டும் கிடையாதுங்க. கூட போனே அந்த நேரத்துல கதையை சொல்லிக்கொண்டே போகிறேன். கதையை நான் சொல்லிக்கொண்டே போறேன். சாமுண்டி, உனக்கு இரு பார்வை போய்விட்டானே, உண்மை கதை சொன்ன உடனே கல்லாக மாறிவிட்டாயா? கவி உரைத்த கற்பனை போல் கைப்பிடித்த பூங்கொடிய பூங்கொடியே பூங்கொடியே பூங்கொடியே
மகள் தான் கல்லாக மாறிவிட்டார். ஆமா, ரேணுகாம்பாள் அந்த ஜபதிகன முனிவர் அடக்கல கொடுத்திருக்கான். ஆமாங்க. இதற்கெல்லாம் காரணம் யாரு? அந்த ஜபதிகன முனிவர். அவன உயிரோடு கூடாய் போ. என்னை ஆச்சாரியா இந்த ஆசிரமத்தை ஆடி ஏதோ ஒரு பேர் இறைச்சல் கேட்கிறது. என்னவா அந்த ஜபதிகன முனிவர் எங்க இருக்கா பாரு, அவன ஒரே பட்ட வெட்டு. இது அமளி கொடுத்துறேன். இதுதான் அடே ஜபதிகன முனிவரே, அதே ஜபதிகன முனிவரே. ஹே, அவன் என்ன பண்ற கேளா? ஐயோ ஐயோ ஓ நம சிவாயே. மக்கள் நவால் என்னென்ன செய்கிறாயே. ஏய், என்னுடைய மகளுக்கு வந்தான் அடக்கல கொடுத்து வச்சுக்கலாம். முட்டில அந்த பாரு, ஒரு கை பாரு. நான் நல்லா தெரியுமா? யார் நீ? நான் நல்லா தெரியுமா மனுஷன்? உள்ள ஏது கொல்ல வந்திருக்கிறோம். மனித உருவத்தில் இருப்பவன் எல்லாம் மனிதன் கிடையாது. மனித உருவத்திலே பல மிருகங்கள் இருக்கிறது, பல விலங்குகள் இருக்கிறது. அதில் நீ எந்த வகையை சார்ந்தவன்? நீ எது சொல்ற? அந்த அந்த விலங்கு நானு குறைக்கும் வகையை சார்ந்தவன். அப்ப நான் நாயா? நான் சொல்லவில்லையே. நீதான் நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமான்னு கேட்டது. இல்லங்க, நாங்க யார் தெரியுமா? யார் நீ? நாங்க ஏண்டா அவனை விட்டு விட. ஐயாமா, அங்க போய் என்ன கேட்டுக்கிறேன்? இல்ல, நாங்க யாரு மேல கேட்டுக்கிறோம். அப்படியா? அது சொல்லிருக்கா? ரெண்டு ஒரு பாடுறா அவன் கையா. இல்ல இல்ல, நான் பாக்குறேன். ஏய், ஏன்டா பாக்குறீங்க? ஏந்திரியா? நான் சாபத்தை கொடுத்து விடுவேன். உன்னை பெட்டை நாயாக மாற்றி விடுவேன் இதே இடத்தில். நாயாக தெருவாக அழைத்து கொண்டிருப்பாய். சரி, உன் தலைவிதி இப்படித்தான் இருக்க வேண்டும். யார் ராம? யார் நீ? எந்த நாடு? உன்னுடைய பெயர் என்ன? விதர்ப்பபுரி சேதத்தியாலக்கூடிய ரவிவாத மன்னன். விதர்ப்பபுரி தேசத்தியாலக்கூடிய ரவிவாத மன்னன். என்னுடைய ஆசிரமத்தின் நாடு எதற்காக வந்திருக்கிறீர்கள்? என்னுடைய மகளை நீ வசப்படுத்த வேண்டும் கொள்ளாததால் என்னுடைய மகளை வீட்டு செல்வதற்காக வந்திருக்கின்றேன். புத்தி இல்லாதவர்களே, என்ன பாரு, அவன் மூஞ்சி பாரு, என்ன அவன் தாடி பாரு. நீ சிஷ்யனை சூத்து வர. நீ அதிகமாக மாமிசத்தை உட்கொள்ளுகிறாய், அதனால் தான் உனக்கு அப்படி ஆமா ஆமா, நான் தான் துணிச்சாக்காம போட்டு. நான் உணவு உட்கொள்வதே கிடையாது. அவன் காற்றையே ஆகாரமாக புசிக்க கூடியவன் நீ. நான் ஆமா. அப்ப நாங்களாம் சாப்பிட்டு ஒரு கையும் சொல்றேன். நீ என்ன சாப்பிடுறது இல்லையா? காற்றையே ஆகாரமாக புசிக்க கூடியவன் நான். பாவனை பின்னாடி நான் காக்க போது இருக்க புசிக்குதா? பின்னாடி போச்சா? உட்கொள்ள கூடியவர். ஓ, காற்றை காற்றை. ஆமா ஆமா. ஐயா, மூஞ்சி பார்த்தா எப்படி இருக்குது? எப்படி இருக்கிறது? பாருங்க, இந்த குரல் சூத்து மாதிரி இருக்கு பாரு. ஆஹா, சிறப்பாக வர்ணனை செய்கிறாய். எப்படி இருக்கு பாரு மூஞ்சி. இது உள்ள ஜாலியா மூஞ்சி மட்டும் இருக்கு பாருங்க. எப்படி இந்த போய் பொண்ண மாதிரி வச்சுக்கிற மாதிரி. இவனோட என்ன பேச்சு இருக்கிறது? அறிவில்லாதவர்களே, உங்களுடைய நாட்டிற்கு நான் வந்து உங்களுடைய மகளை பார்த்து வர வேண்டும் என அந்த பெண்ணை நான் அழைத்து வந்தேனா? நான் இருக்கும் இடத்திற்கு அவள் வந்தாள், என்னை பார்த்தாள், என்னுடைய அழகிலே அவள் மயங்கி விட்டாள். அப்படியே என்னுடைய மகள் வந்திருந்தாலும் அவளுக்கு புத்திமதி சொல்ல தந்தை தேடிக் கொண்டிருப்பார். அனுப்பி வைக்க வேண்டியதானே? இப்பதான் சொன்ன நாய் நிறையதான் கொலைகிற நீ, வேற மாற்றமே கிடையாது. எவ்வளவோ நீதி போதனைகள் எடுத்து சொன்னேன்.
நல்ல அறிவுரைகள் எடுத்து சொன்னேன். அவள் கேட்கவில்லையே. அவள் என்னுடைய அழகிலே மயங்கி விட்டாள். ஐயோ 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 உண்டா மூணு கூட்டோடி வராது இது மூஞ்சில அது மயங்கிட்டாங்க. அவள் என்னுடைய அழகிலே மயங்கி விட்டாள். மாப்பிள்ளை கோலத்தில் இருக்கிற எப்படி இருக்கலாம்? ஒரு 3 ரூபாய் சேவை ஒரு பிள்ளை எடுக்காது. 3 ரூபாய் அக்கேன் நான் வாங்கி கொடுத்துட்டேன். அத சேவ் பிளட் வாங்கி கொடுத்துட்டேன். நீ சேவ் பண்ணற இப்படியே ஒரு மாப்பிள்ளை இருக்கு. யாரு நீ? அறிவு கட்டவனே. நான் மாப்பிள்ளைன்னு உங்களுக்கு சொன்னேன் நானே. சரி டேய், இவன் என்ன பேச்சு இருக்கிறது? ஆமா, என்னுடைய மகளை ஏதோ வசியம் பண்ணி வைத்திருக்கிறான். இவனை ஒரே வெட்டா வெட்டிறான். அழைத்து பாருங்கள், வந்தால் அழைத்து செல்லுங்கள். ஏன் தான் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒன்றுமே புரியவில்லை. நான் வேண்டாம் என்று தடையாக. ஆமா, நான் பெற்றெடுத்தவன், நீ வளர்த்தவன், நீ கூப்பிடு. எங்கள் ஆசிரமத்தின் வாயற்படியிலே உன்னை கட்டி வைத்தால் எதுவுமே அண்டாது. காவல் ஜாக்கிரதையாக இருப்பாய். நீ பெற்றெடுத்தவன், நான் பெற்றெடுத்தவன், நீ வளர்த்துவன். அதான் நான் பெற்ற பாசம். நான் கூப்பிட்ட குரலுக்கு ஒரே ஓடி வர போகிறேன். மகளே ரேணுகாம்பாள், மகளே ரேணுகாம்பாள். அறிவாற்றவர்களே, நான் தான் சொன்னேனே, அவள் என்னுடைய அழகிலே மயங்கி வைக்கவில்லை, மந்திரம் செய்யவில்லை. கேட்டியா கதைய? இவ்வளவு நேரம் பெற்றெடுத்த பாசம் நாம கூப்பிடுறேன். மகளே ரேணுகாம்மா வரல, அவனை கட்டம் சொல்ல ஓடிடுவது. எப்படி என்ன மொத்தம் அவன் பண்ணி வச்சிருக்கான் வேலை. மறந்து கொள்வேன். யாரும் மறந்து கொள்ள மாட்டேன். அவரை மனசார நினைத்து விட்டேன். கல்லானவன் கணவன், மகளே ரேணுகாம்பாள், உனக்காக ஒரு அழகான ஆடவனை பார்த்து தேர்ந்தெடுத்து திருமணம் செய்த மனக்கோட்டை கட்டி வைத்திருந்தேன். என்னுடைய ஆசை எல்லாம் மண்கோட்டையாக மாறிக்கூடாது. யார் காய்கறியை ருசிக்கக்கூடியவன், காய்கறியை ருசிக்கக்கூடியவன். இவனை திருமணம் செய்ததால எப்படி சந்தோஷமா வாழ போறேன். நீங்க கவலைப்படாதீங்கப்பா, அவரோட நான் சந்தோஷமா இருப்பேன். ஐயோ பாத்தீங்களா, அந்த அம்மா சொல்லுது கல்லானாலும் கணவனா, இவர் ஃபுல்லானாலும் அதுக்கு என்ன செய்யலாம்? இப்போ தண்ணி போய் இதை நீங்கள் இருவரும் முன்பே கலந்திருக்க வேண்டும். அங்கு கலக்காமல் இங்கு வந்து கலந்து என்ன பயனது? அதை பயன்படுத்தக்கூடியவர்கள். ஆமா, நான் பெற்றெடுத்தவன், நீ வளர்த்தவன். இருந்தாலும் நீ போய் என்னுடைய மகளை திருமணம் செய்து கேள்ப்பா. ஐயா, நான் நம்ம வளர்த்த பாய். உன்னுடைய வளர்ப்பாது நம்ப முடியவில்லையே. இல்லை, உன்னுடைய பழக்க வழக்கங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. யாரு? ஐயா ஐயா, உன் காலை பிடிக்கிறேன், உன் கையை பிடிக்கிறேன். எதையும் பிடிக்க தேவையில்லை. வந்த உடனே மரியாதை இல்லாமல் பேசிவிட்டீர்கள். அதனால் நீ என்னுடைய பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் இந்த பெண்ணை நான் மனக்கை சித்தமாக காத்துக் கொண்டிருக்கிறேன். கேட்டுதான் செய்வாயா? கேட்டே செய். ஐயா, அவர் காலில் வேணும். ஐயா, வளர்ப்பு மகளை நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. என்ன செய்கிறார்? இல்லை, காலிலே விழவில்லையே. நீ காலை வாரி விடுவாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். அகத்தின் அழகு நீ காலில் விழ வேண்டாம், ஒரு புறமாக ஒதுக்கு. நீ துஷ்டனாக இருக்கிறாய். ஆமா.
அப்படியா? அப்படி மணக்க ஐயோ 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 அம்மா அம்மாங்கால நீ வேற அந்த 4 கால் ஜீவனுக்கும் உனக்கும் வித்தியாசமே இல்லாமல் போய்விட்டது. அவன் அப்பங்கால அந்த அம்மா வீடு ஆ. நான் வளர்த்த பாரு எங்கால வீடு உன்னுடைய வளர்ப்பு மகள் தானே, அவளிடத்தில் பொறுமையாக சொன்னால் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதற்காக ஏற்றுக்கொள்கிறாய். ஏன்னா எங்க அப்படியே டேய் மாதுளை. ஏன்டா இவ்வளவு கோவப்படுற? வளர்க்க வேணாச்சம்மா உன் கையில ஆசீர்வாதம் வாங்கலாம் தான் வந்தேன். அதுக்குள்ள லவலவன்னு கத்துனா நான் என்ன பண்ண முடியும்? இல்ல எனக்கு அம்மா போறான் ஆகி போச்சு சரி என்ன வாழ்த்து. நான் எனக்கம்மா சீரும் சிறப்புடன் இருக்க வேண்டும் எழுதுறம்மா ஆஹா. ஏய், சிறப்பான வாழ்த்துக்கள். ஏண்டா? பரவாயில்லை. நாட்டில் அனைத்து யாருக்கு? என்னுடைய ஒரே ஒரு மகள். அனைத்து வண்டி வண்டியா ஏத்துறான். உங்களை போன்று நாட்டிலே வசிக்கக்கூடியவனான கானகவாசிய காட்டிலே வசிக்கக்கூடியவன். உங்களுடைய பொன் பொருள் ஆடை ஆபரணம் எதுவுமே எங்களுக்கு தேவைப்படாது. டேய், மண்ணாசை பொன்னாசை பொருளாசை இந்த 3 ஆசைகளையும் அறவே அப்ப வெறுத்தவர்கள். வருது எல்லாத்தையும் விட்டு விடுறாங்க எல்லாத்தையும் விட்டு விடுறா எங்கே 3 ஆசை விட்டு அப்புறம் என்ன ஆச்சு? அதனால் தான் துறவியாக இருக்கிறோம். பொண்ணை கொடுத்துட்டுமே அடுத்த வாரம் சென்று மகளை பார்த்து விட்டு வரலாம். அவளுக்கு தேவையானதை கொடுக்கலாம் என்று நினைக்கவே கூடாது. இந்த கானகத்திலிருந்து நாடு திரும்பி விட்டால் யாருமே இந்த காட்டு பகுதியில தலை வச்சு கூட படக்கூடாது. ஏய் மாதுளை, பாத்தீங்களா? ஓடி வா. என்னுடைய மகள் எங்க இருந்தாலும் நல்லா இருந்தா போதும், சந்தோஷமா இருந்தா போதும். அவள் எங்க இருந்தா சந்தோஷமா தான். வா போலாம். நான் போய் வரேங்க சென்று வரலாம்.